கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முக்கியமாக விடுமுறை முடிந்து விட்டது. கிறிஸ்மஸ் நாட்கள்ல எல்லாம் நம்ம ரொம்ப பரபரப்பாக இருந்தோம், விடுமுறை நாட்களில் சந்தோஷமாக இருந்தோம். ஸோ இப்போ நம்ம நார்மல் லைஃபுக்குள்ளதாக நுழைந்திருக்கின்றோம். நார்மல் லைஃப்னோன்னா இவ்வளோ நாள் அப்நார்மலாக இருந்தான்னு கேட்காதீங்க. ஸோ நவ் வி கம் டு த ரொட்டீன் லைஃப், நம்மளுடைய இயல்பான வாழ்க்கைக்கு நாம் திரும்பி இருக்கின்றோம். பொதுவாகவே புது வருஷம் ஆரம்பிக்கின்ற பொழுது நல்ல காரியங்கள், நல்ல ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் எல்லோருமே விரும்புவோம். நம்ம ஆலய வழிபாடுகளிலும் கூட அதற்கு ஏற்ற வாக்குத்தத்த வசனங்களை வைத்து நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கின்றோம். ஆண்டவரும் பல வாக்குத்தத்த வசனங்களை நமக்கு காண்பித்திருக்கின்றார். ஆனால் புதிய வருடத்துக்குள்ளதாய் நுழைந்திருக்கின்ற பொழுது, புதிய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், இலக்குகள் புதிதாகிக் கொண்டே இருக்க வேண்டும். பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். 430 வருடங்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். புதிய தேசத்திற்கு புதிய பாதையிலே நடத்த ஆரம்பித்தார். நம்ம எப்படி ஒரு புதிய வருஷத்துக்குள்ளதாய் வந்திருக்கின்றோமோ, அதே போல இஸ்ரவேல் மக்களும் புதிய வருடத்திற்குள்ளதாக புதிய பாதையிலே புதிய தேசத்தை நோக்கி, கானானை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த மக்களுக்கு ஆண்டவர் புதிய ஆசீர்வாதங்களை வைத்திருந்தார், புதிய நன்மைகளை வைத்திருந்தார். புதிய தேசம் அவர்களுக்காய் காத்து கொண்டிருந்தது. பிரசங்க குறிப்பு போயிருச்சுன்னா பிரசங்கியாருக்கு கஷ்டம்தான் இல்லை. புதிய தேசம் அவர்களுக்காய் காத்து கொண்டிருந்தது. கவனிங்க, ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல வழியைத்தான் வைத்திருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பழைய மனநிலையை, பழைய நம்பிக்கைகளை அவர்கள் மறக்காமல் இருந்தார்கள், அதை விட்டுவிடாமல் இருந்தார்கள். ஆண்டவர் எதிர்பார்த்தபடி அவர்கள் வாழவில்லை. முக்கியமாக மனதிலே மாற்றம் இல்லை, அவர்கள் மாறவும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களுக்காய் வைத்திருந்த கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்கவில்லை. உள்ள யாருமே போல. பைபிள் என்ன சொல்லுது? 2 பேர் தான் கானானுக்குள்ளதாய் நுழைந்தார்கள், யோசுவா, காலேப். நான் என்ன சொல்ல வருகிறேன்? ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அளவிற்கு மாற்றங்கள், மாறுதல்கள் இருக்கும் பொழுது மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கேலண்டரை பார்த்தா வாக்குத்தத்தமாக இருக்குது, சபைகளையும் அச்சிட்டு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம அந்த வசனத்தையெல்லாம் பார்த்து, ஆஹா வசனம் நல்லா இருக்கு, ஆண்டவர் என்னை இப்படி தான் நடத்துவார் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை வைத்து தான் நம்மை நடத்துவார். ஒரு தம்பி ஒரு ஊழியக்காரர்கிட்ட கேட்டானா, அண்ணே இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கும்? அவர் பதில் சொன்னார், உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கின்றதோ அதை வைத்து தான் எல்லா நாட்களும் இருக்கும், புதிய வருஷமும் இருக்கும். அப்போ வேதம் நம்மளுக்கு காட்டுகின்ற சத்தியம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற பொழுது அவருக்கு பிரியமானவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருவார். அதான் முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 9:10.
கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்ல ஒரு அருமையான வசனம் இல்லையா? ஆண்டவரை யாரெல்லாம் நம்பிக்கையோடு தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 9ஆம் சங்கீதம் 10வது வசனம். இதற்கு ஆதாரமாக ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகின்றேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 48 வசனங்களில் ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். லூக்கா 8ல் 43லேருந்து 48 வரைக்கும் நம்மளுக்கு தெரிந்த ஒரு அற்புதம். யவீரு என்ற மனிதன் தன்னுடைய மகளுக்காக இயேசுவை வீட்டிற்கு அழைக்கிறார். 12 வயது மகள். இயேசு கிறிஸ்துவும் வருகிறேன் என்று சொல்லி போய்கொண்டிருக்கின்ற பொழுது 12 வருஷமாக சரீரத்திலே பலவீனமாக இருக்கின்ற ஒரு பெண் இயேசுவை அவருக்கு தெரியாமல் வஸ்திரத்தை தொடுகிறார்கள். தொட்டவுடன் அவளுக்கு சுகம் கிடைக்கின்றது. யாருக்குமே தெரியலை. ஏன்னா அந்த மாதிரி வியாதியுள்ள ஒரு பெண் பொது வெளியில் வரக்கூடாது என்பது அந்த நாளின் சட்டம். வெளியே சொல்ல முடியாத ஒரு வியாதி. ரகசியமாய் இயேசுவை தொடுகிறார்கள், சுகம் பெறுகிறார்கள். அதான் பைபிளில் போட்டிருக்கு. அப்போ ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும், எந்த விதமான கண்டிஷனில் இருந்தாலும், God can heal me, God can meet my needs. ஆண்டவர் என்னை சந்திக்க முடியும், ஆண்டவர் என்னுடைய வியாதிகளை சுகப்படுத்த முடியும், தேவைகளை சந்திக்க முடியும். பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, தன்னுடைய வியாதிக்காக தன்னுடைய சொத்தையெல்லாம் விற்று செலவழித்தும் குணமாகாத, வைத்தியர்களால் குணமாகாத. அப்போ மனிதனுடைய முயற்சி தோற்கின்ற பொழுது கடவுளுடைய தொடுதல் எனக்கு வெற்றியை கொடுக்கும். அதைத்தான் நான் முதலாவது இங்கே அறிந்து கொள்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் முயற்சி செய்திருக்கலாம். சில தீராத பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலளிக்காத ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். ஆனால் இந்த பகுதி எனக்கு என்ன சொல்லுகின்றது? உலகம் என்னை கைவிட்டாலும், மருத்துவர்கள் என்னை கைவிட்டாலும், நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டாலும், இயேசுவை நான் நம்பி வருகின்ற பொழுது பரிபூரண சுகத்தை கொடுக்கிறவர். ஏசாமி அவளோடு பேசுகிறார். எல்லாத்துக்கும் தெரிந்து விடுகின்றது. என்ன சொல்கிறாரு அந்த பெண்ணிடம்? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, காப்பாற்றினது, சமாதானத்தோடே போ. அப்போ இயேசுவினிடத்திலே நம்பிக்கையாய் வருகின்ற பொழுது அவர் எனக்கு சரீர சுகம் மட்டும் கொடுப்பது இல்லை, என் உள்ளத்திற்கு தேவையான சமாதானத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்கு சமாதானத்தை கடையில் போய் வாங்க முடியாது. ஒரு 2 கிலோ சமாதானம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? நம்மளை மேலே எங்களையும் பார்ப்பாங்க. எவ்வளவு செலவழித்தாலும் கிடைக்காத ஒரு பொருள் நிம்மதி, சமாதானம். இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தோடே போ. அப்போ ஆண்டவரிடத்திலே நான் நம்பிக்கையாய் வருகின்ற பொழுது என்னை அவர் என் தேவைகளை சந்திப்பது மட்டுமல்ல, உள்ளத்திலும் சமாதானத்தை வைத்து அனுப்புகின்ற ஆண்டவர். சரி, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம். இந்த பகுதியில் என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி ஏசாமி ஒரு கேள்வி கேட்பார். அந்த பெண் தொட்டது வேற யாருக்குமே தெரியலை. வஸ்திரத்தை தொடுகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள். சுகம் கிடைச்ச உடனே அந்த பெண்ணு சரி போயிடுவோம், யாரும் பார்க்கல நினைக்கும் பொழுது ஏசாமி எல்லாத்தையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அவருக்கு தெரியும் என்னை தொட்டது யார். அப்போ அவரோடு இருந்த பேதுரு எப்பயுமே ஒரு முந்திரி கொட்டை, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவார், அவசரப்பட்டு பேசுவார். என்ன சொல்கிறாரு? நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்ன பொழுது பேதுருவும் அவனோடே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள்? நிறைய கூட்டம் இருக்குது. ஏசாமியினுடைய கைகளில் கால்கள் எல்லாம் மற்றவர்களுடைய
கைகாலெல்லாம் படுது, நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. தனியாக அவர் நின்று பிரசங்கம் பண்ணல. அப்போ தான் பேதுரு கேட்குறாரு, என்ன ஏசப்பா இப்படி கேட்குறீங்களே, உண்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்களே, இப்போ போய் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே, எல்லாரும் தானே தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது ஏசாமி சொல்கிறாரு, இல்லை, என்னை ஒருவர் தொட்டு இருக்கிறார். அப்போ இதில் இருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம் என்ன? நெருக்குதல், தொடுதல். நெருக்குதலுக்கும் தொடுதலுக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between pressing and touching. நிறைய பேர் இருக்காங்க, ஏசாமி கூட நிற்கிறாங்க, நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் எப்போ வல்லமை புறப்படுகின்றது? அவரை ஒரு பெண் தொடுகின்ற பொழுது. இன்றைக்கி நான் கூட்டத்தில் உட்காந்துருக்கலாம், தூரத்தில் இருக்கலாம், இயேசுவை அறிந்திருக்கலாம், இயேசுவுக்கு பக்கத்தில் கூட இருக்கலாம். ஆனால் அவரை தொடுகின்ற அனுபவம் இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய வல்லமையை, பலனை, அற்புதங்களை நான் ருசிக்க முடியும். இங்கே தொடுதல் என்பது ஆண்டவரோடு எனக்குள்ள தனிப்பட்ட உறவை குறிக்கின்றது. இன்றைக்கி நான் ஆண்டவரை நெருக்கி கொண்டு இருக்கிறேனா, ஆண்டவரை தொட்டு கொண்டு இருக்கிறேன்? இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் ஆண்டவரை தொட்டோம்? யோசிச்சு பாருங்க. There should be a difference. ஆண்டவரை அறிந்திருப்பதற்கும், ஆலயத்துக்கு வருவதற்கும், பைபிள் வாசிப்பதற்கும், ஜெபிப்பதற்கும், தனிப்பட்ட முறையிலே அவரை அனுபவிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அதைத்தான் நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தொட வேண்டும். கூட்டத்தில் இருந்துகிட்டே போகின்ற, திருப்தி ஆகின்ற மக்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம், மகனே, மகளே, என்னை நீ தொட வேண்டும். வஸ்திரத்தின் ஓரங்களை தொட்ட பொழுது அந்த பெண் சொஸ்தமானார். பழைய ஏற்பாட்டில் ஒரு விளக்கம் உண்டு. அந்த நாட்களில் இருந்த ரபிக்களுடைய ஆடைகள்லாம் பார்த்திங்கன்னா தொங்கல் இருக்கும். இப்போ நம்ம பாஸ்டர்ஸ் போடுற அங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அந்த நாட்களில் இருந்த பாஸ்டர்ஸ், ரபிக்களுடைய மேல் ஆடைகளில் தொங்கல் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குமா இந்த ட்ரெஸ்ஸில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பைபிளில் போட்டிருக்கு, அந்த வஸ்திரத்தின் ஓரங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவூட்டுபவைகளாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பார்க்குறியோ, என்னுடைய வார்த்தைகளை நீ நினைக்க வேண்டும். அதான் பழைய ஏற்பாட்டினுடைய. அப்போ அவள் அந்த பெண்ணினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அதுக்கு இப்போ எப்படி நான் அதை புரிந்து கொள்வது? அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளதாய் வாசம் பண்ணி இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தையை நாங்கள் தொட்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நான் அவருடைய வார்த்தைகளை தொடுவது என்றால் வசனங்களை தியானிப்பது, வசனங்களை ஏற்றுக்கொள்ளுவது, வசனங்களை நம்புவது, வசனங்களை உள்வாங்கி அந்த வசனத்தின்படி நான் வாழ முடிவெடுப்பது. வாசிப்பது மட்டுமல்ல, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை நான் தொடும் பொழுது அவைகள் என்னை தொடுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட சிந்தையோடு ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவருடைய சமாதானம் நம்மோடு இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரை தொட்டுக்கொண்டே இருப்போம். அவருடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக.